கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வெளிநாடாவை காண்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு IAGM எக்கோவில் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்து வருகையோடு தொடர்பில் தொடர்ந்து அந்தி கிறிஸ்துவ யார், அந்தி கிறிஸ்துவை எப்படி அவன் காலத்தில் அடையாளம் கண்டுகொள்வது என்பதை குறித்து ஒன்று அவருடைய குணங்கள் அல்லது சுபாவத்தின் மூலமாக கண்டுகொள்ள முடியும் என்றும், ரெண்டு அவருடைய கிரியைகள் மூலமாக அவனை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்று, அதில் ஒன்று A-B என்ற ரெண்டு பாகங்கள் இதுக்கு முன்னே பதிவேற்றம் செய்திருக்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோவின் மூலமாகவும் அந்தி கிறிஸ்துவை எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்பதை குறித்து ரெண்டு காரியங்களை உங்களோடு கூட இந்த ஒளிநாடாவின் வழி அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாய் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். அந்தி கிறிஸ்துவை எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்பதற்கு யோவான் 5:43ஆம் வசனத்தில் இயேசு ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். அது 4வது காரியம். அந்தி கிறிஸ்து வெளிப்படும் போது தன் சுய நாமத்தில் வெளிப்படுவார். இயேசு இந்த பூமியில் வந்தபோது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது, ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்தி கிறிஸ்து வெளிப்படும் போது அவனுடைய சுய நாமத்தில், தன்னுடைய சொந்த நாமத்தில் வெளிப்படுவார் என்று இயேசு தீர்க்க தரிசனமாக சொன்னார். அது மட்டுமல்ல, அவன் சொந்த நாமத்தில் வெளிப்பட்டு நான் தேவன் என்று உரிமை கொண்டாடி தேவனைப் போல இருப்பான் என்றும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்து என்று சொல்வது அவனுடைய பெயரா அல்லது நாமமா? அந்தி கிறிஸ்துவின் பெயர் என்பது அந்தி கிறிஸ்துவின் பெயர் அல்ல. மாறாக அந்தி கிறிஸ்து என்ற வேதத்தில் அவரை குறித்து ஒன்று அடையாளப்படுத்துகிறது மட்டும். இப்ப வேதாகமம் படித்து பார்க்கும்போது அந்தி கிறிஸ்துவுக்கு உள்ள பெயர் என்ன என்பதை குறித்து வேதத்தில் எங்குமே சொல்லப்படவே இல்லை. ஆனால் அவருடைய பெயரை சொல்லாமல் கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுகிறவன் ஆனபடியினால் அந்தி கிறிஸ்து என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதல்லாமல் அந்தி கிறிஸ்துவின் பெயர் என்ன என்று வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் எங்குமே சொல்லப்படவில்லை. அந்தி கிறிஸ்து என்பது அவனுடைய பெயர் அல்ல. உதாரணத்திற்கு 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிக்கும்போது சூனேம் காரி என்றதான ஒரு ஸ்திரீனுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாக சூனேம் காரி என்ற பெயர் அந்த ஸ்திரீனுடைய பெயர் அல்ல. அவருடைய பெயர் வேற ஏதோ ஒரு பெயர், அது வேதத்தில் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவளுக்கு சூனேம் காரி என்றதான வார்த்தை அல்லது பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அவள் சூனேம் என்றதான இடத்தில் வசித்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ ஆனபடியினால் அவளுக்கு பெயர் கொடுக்கப்படாமல் சூனேம் காரி என்று அழைக்கப்படுகிறார். அவளுடைய பெயர் சூனேம் காரி என்றல்ல, சூனேமில் வாழ்கிறவள் ஆனபடினால் அவளுக்கு சூனேம்காரி என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயர் வேற ஏதோ ஒரு பெயர், ஆனால் அதை மறைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல லோத்தின் மனைவி, ஆதியாகம புஸ்தகம் படிக்கும்போது லோத்தின் மனைவி, அதை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப லோத்தினுடைய மனைவியின் பெயர் லோத்தின் மனைவி அல்ல, அவளுடைய பெயர் வேற ஏதோ ஒரு பெயர் அவளுக்கு உண்டு. ஆனால் அந்த பெயர் மறைக்கப்பட்டு லோத்தினுடைய மனைவியாய் அவள் இருந்தபடியினால் லோத்தின் மனைவி என்று அழைக்கப்படுகிறாள். அதுபோல யோபுவின் மனைவி,
என்று யோபின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபின் மனைவி என்று சொல்வது யோபினுடைய மனைவியினுடைய பெயர் அல்ல, மாறாக யோபுடைய மனைவியாக இருந்தபடியினால் அவள் யோபின் மனைவி என்று அழைக்கப்படுகிறாள். அவளுடைய பெயர் வேற ஏதோ பெயர் உண்டு. இதுபோலவே அந்தி கிறிஸ்துவுக்கு அவனுடைய பெயர் வேற ஏதோ பெயர் உண்டு. ஆனால் வேதத்தில் அது குறிப்பிடப்படவில்லை. இயேசு கிறிஸ்து அதை குறித்து தெளிவுபடுத்தவில்லை. அப்போஸ்தலர்கள் அதை குறித்து தெளிவுபடுத்தவில்லை. ஆனால் அந்தி கிறிஸ்து என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுகிறவன் ஆனபடியினால் அந்தி கிறிஸ்து என்றதான பெயரால் அவன் அழைக்கப்படுகிறான். அந்தி கிறிஸ்து என்றதான பெயர் முதலாவது வேதாகமத்தில் குறிப்பிட்டது அப்போஸ்தலனாகிய யோவானாகும். 1 யோவான் நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிக்கும்போது, பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். இப்ப அந்தி கிறிஸ்து என்றதான வார்த்தையின் பொருள் கிறிஸ்துவுக்கு எதிரானவன். அது ஆங்கிலத்தில் ஆன்டி கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு எதிரானவன். அப்போஸ்தலனாகிய யோவான் முதலாவது அந்தி கிறிஸ்து என்று அவரை அழைக்கிறார். ஆனால் வேத புஸ்தகம் படித்து பார்க்கும்போது அந்தி கிறிஸ்துவை வேறு அலங்கார மொழியில் 2 வார்த்தைகளால் அவன் விசேஷிப்பிக்கப்படுகிறான். வெளிப்படுத்துகிற விசேஷம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை, அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லெக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர, 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கீழே படித்து வரும்போது ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மிருகம் அந்தி கிறிஸ்து என்று வேத பண்டிதர்களும் வேதத்தை வாசித்து நன்றாக அறிகிறவர்களும் அவர்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அந்த மிருகத்தை அந்தி கிறிஸ்துவுக்கு மிருகம் என்றதான பெயர் அடைமொழி அல்லது அலங்கார மொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது, மிருகம். இனி 2வது தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், அவர்களுடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சுமுள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரங்களில் அந்தி கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசன மொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்கதரிசன மொழியில் சொல்லப்பட்டிருக்கிற நிலையில் அந்தி கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிற பேரு சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். அதே காரியத்தை தான் தானியேல் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலேயும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமான ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். அங்கே அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிற பெயர் ராஜா, தனக்கு இஷ்டமானபடி செய்வான். ராஜா என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பழைய பாட்டில் தீர்க்கதரிசன மொழியில் அவனுக்கு ராஜா என்றும், புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் அவனை மிருகம் என்றும் தீர்க்க தரிசன பெயரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவனுடைய பெயர், உண்மையான பெயர் என்ன என்று வேதத்திலே குறிப்பிடப்படவில்லை. அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுகிறவன் ஆனபடினாலே தான் அவனுக்கு அந்தி கிறிஸ்து என்ற பெயர் வேதத்திலே அழைக்கப்படுகிறது. அந்தி கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்படும் போது இயேசு தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்தது போல அவன் சொந்த நாமத்தில் அவன் வெளிப்படுவான் என்று வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பாகவும் பின்பாகவும் அவர் சொந்த நாமத்தில் வரவில்லை. மாறாக
அவருக்கு ஒரு நாமம், அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து ஒன்றெண்டு காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும் போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல ஒரு வார்த்தையாகும். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அவருடைய பெயரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 600 வருடங்களுக்கு முன்னாலே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் அவருடைய நாமத்தை முன்னறிவிக்கும் போது, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று அழைக்கப்படும். இயேசு கிறிஸ்து வந்தபோது சுயநாமத்தில் கடந்து வரவில்லை. அவருக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசனமாக முன்னறிவிக்கப்பட்ட பெயர் உள்ளவராக இந்த பூமியிலே கடந்து வந்தார். மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் அதை குறித்து அவருடைய பெயர் இயேசு என்று பெயரிடுவாயாக என்று அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை வசனங்கள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு பிறக்கும் போது அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று வேதத்திலே சொன்ன காரியத்தை எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து இம்மானுவேல் என்ற பெயரில் பெயரிடப்படுவாள் என்று வேதாமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்படுகிறது, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி. இந்த பூமியில் பிறந்தவர்கள் எல்லாவரும் கன்னிகையில் இருந்து பிறந்தவர்கள் அல்ல, புருஷனில் இருந்து பிறந்தவர்கள். புருஷனில் இருந்து பிறக்காத 2 பேர் தான் வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது மனிதன் ஆதாம். ஆதாமை தேவன் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவானான். இனி ஏவாளும் ஆதாமின் விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பு எடுத்து அவளை மனுஷியாக உருவாக்கினார். இவர்கள் 2 பேரும் புருஷனுடைய வித்தினால் அவர்கள் பிறந்தவர்கள் அல்ல, தேவனால் பிறந்தவர்கள். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறகு வருகிற சகல சந்ததிகளும் சகல மனுஷரும் இன்று வரைக்கும் மட்டுமல்ல, கடைசி வலசிங்காசன நேர்த்தீர்ப்பு வரைக்கும் பிறக்கிற சகல மனுஷரும் புருஷனுடைய வித்தினால் பிறக்கிறவர்கள், ஸ்திரீயுடைய வித்தினால் பிறக்கிறவர்கள் அல்ல. ஸ்திரீயின் வித்தாக இந்த உலகத்தில் பிறக்கப் போகிறவர் ஒரே ஒருவர் மட்டுமே உண்டு, அது இயேசு கிறிஸ்து என்று இயேசு பிறக்கிறதற்கு 600 வருஷங்களுக்கு முன்னால் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவன் தீர்க்கதரிசனமாக முன்னறிவித்தார். அதே காரியத்தான் மத்தேயு அப்போஸ்தலன் அதை எடுத்து சொல்லும் போது அந்த வசனத்தை இங்கே எடுத்து சொல்லி தூதன் வந்து மரியாதத்தில் சொல்லுகிறதாக நமக்கு காண முடியும். இயேசு என்ற வார்த்தையின் பொருள் இரட்சகர். அந்தி கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்படும் போது இரட்சகனாக அல்ல வெளிப்படுகிறது. ஆனால் இயேசு இந்த பூமியில் வெளிப்பட்ட போது இரட்சகராக இந்த பூமியில்
வெளிப்படுவார் என்று முன்னறிவித்தது போல இயேசு 600 வருஷங்களுக்கு பிறகு இயேசு இரட்சகராகவே இந்த பூமியில் வெளிப்பட்டார். இரண்டாவது, இயேசுவுக்கு மேசியா என்றதான பெயரும் கொடுக்கப்பட்ட பெயராகும். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். இந்த மேசியா எனதான வார்த்தை எபிரேய மொழியில் மஷிகா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மஷிகா என்றதான வார்த்தையை தமிழ் மொழியில மொழியாக்கம் செய்த போது மேசியா என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் மேசியா, எபிரேய மொழியில் மஷிகா. மஷிகா என்றதான வார்த்தைக்கு பொருள் அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று பொருள். இப்ப இயேசு கிறிஸ்து அபிஷேகம் செய்யப்பட்டவர், மஷிகா அல்லது மேசியா என்று பழைய ஏற்பாட்டில் தானியேலில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்று புதிய ஏற்பாட்டில் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் அவன் முதலாவது தன் சகோதரனாய் சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர் மேசியா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டில் தன் நிருபங்களை எழுதும் போது எல்லா நிருபங்களிலேயும் இயேசு கிறிஸ்து என்றும் கிறிஸ்து இயேசு என்றும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். இனி மூன்றாவது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலேயும் 11ஆம் வசனத்தையும் படித்து பார்க்கும்போது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். 8ஆம் வசனத்தில் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று திருவிழம் பற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட மூன்றாவது பெயர் அல்பாவும் ஒமேகாவும். இந்த அல்பா ஒமேகா என்றதான வார்த்தை கிரேக்க மொழியின் எழுத்தில் முதலாவது எழுத்து அல்பா, கடைசி எழுத்து ஒமேகா. அதுக்கு அர்த்தம் வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன், அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு அல்பாவும் ஒமேகா என்றதான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி நான்காவது, அவர் வல்லமையுள்ள தேவன் என்ற பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அப்போது இயேசு கிறிஸ்துவுக்கு இங்க கொடுக்கப்பட்ட பெயர் வல்லமையுள்ள தேவன். அடுத்த ஒரு கேள்வி வருகிறது, இயேசு கிறிஸ்து தேவனா? கர்த்தர் சித்தமானால் இன்னும் உள்ள வீடியோவில் நான் அதை குறித்து விளக்கலாம் என்று இருக்கிறேன். ஆனா இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட பெயர் வல்லமையுள்ள தேவன். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக பிறந்தாலும் அவர் மனிதன் அல்ல, அவர் வல்லமையுள்ள தேவன். அந்தி கிறிஸ்து வரும்போது சொந்த நாமத்தில் கடந்து வருகிறார். ஆனா இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்கு இயேசு என்ற பெயர் கொடுக்கப்படுகிறது, மேசியா என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இம்மானுவேல் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்பாவும் ஒமேகாவும் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி பவுல் இயேசு கிறிஸ்து என்று கிறிஸ்து இயேசும் என்றும் பெயரால் அவர் குறிப்பிடுகிறார். அடுத்த ஐந்தாவது, வல்லமையுள்ள தேவன் என்ற பெயரும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்தி கிறிஸ்துவை எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும்?
அந்தி கிறிஸ்து தன் சுய நாமத்தில் வருவான். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தது சுய நாமத்தில் அல்ல, அவர் கொடுக்கப்பட்ட நாமத்தில், பெயரால் அவர் கடந்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்று, இயேசு கிறிஸ்து அவர் கொடுக்கப்பட்ட நாமத்தில் வந்தார் என்று ஏசாயா 9:6, மத்தேயு 1:21-23, ஏசாயா 7:14 இதுவரை வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கும் போது, அந்தி கிறிஸ்து தன் சொந்த நாமத்தில் வருவான் என்று யோவான் 5:43 சொல்லப்பட்டிருக்கிறது. 2, இயேசு கிறிஸ்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மசிகா அல்லாவிடில் மேசியா என்று தானியேல் 9:26, யோவான் 1:41, யோவான் 3:34 என்றுள்ள வசனங்களில் தெளிவாய் சொல்லியிருக்கிறது. அதே வேளையில் அந்தி கிறிஸ்துவோ என்றால் அவன் சாத்தானுடைய வல்லமையினால் கடந்து வருவான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 13:15 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 3வது, இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர் இயேசு என்று கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பொருள் அவர் இரட்சகர். இயேசு என்ற பெயருக்கு பொருள் இரட்சகர். 1 தீமோத்தேயு 1:15 அது குறிப்பிடப்படும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் 13:7, 10, 15 வசனங்களில் அந்தி கிறிஸ்து ஏக லோக அதிபதியாக வெளிப்படுகிறான். மட்டுமல்ல, அவன் இரட்சகனாய் வெளிப்படுகிறது, அவன் கொலைகாரனாய், கொலையாளியாய் வெளிப்படுவான் என்று 15 வசனங்களில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது, இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக வெளிப்பட்டார் என்று யோவான் 10:10 சொல்லுகிறது. ஆனால் அந்தி கிறிஸ்து வரும்போது அவன் கள்ளனாகவும் பொய்க்கு பிதாவுமாக வெளிப்படுவான் என்று வேதாமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி அந்த அந்தி கிறிஸ்து தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் இருந்து தன்னை தேவன் என்று வெளிப்படுத்துவான் என்று தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11:36 ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். அங்கு சொல்லப்படுகிறது, அவன் தன்னைத்தான் உயர்த்தி எந்த தேவனும் தன்னை பெரியவனாக்கி தேவனுக்கு விரோதமாக அவன் பெரிய காரியங்களை பேசுவானா. அதே காரியத்தை 2 தெசலோனிக்கேயர் நிருபம் 2:4 பவுலும் அதை குறித்து தெளிவாய் சொல்லுகிறார். அவன் என்று சொல்லும்போது அந்தி கிறிஸ்து எதிர்த்து நிற்கிறவனாகவும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அந்தி கிறிஸ்து வெளிப்படும் போது தன் சொந்த நாமத்தில் வருகிறது மட்டுமல்ல, தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல இருந்து தான் தேவன் என்று உரிமை கொண்டாடுகிற மனிதனாய் காணப்படுவான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவை அடையாளம் காணும் 4வது காரியம், அவன் தன் சொந்த நாமத்தில் கடந்து வருவான். அந்தி கிறிஸ்துவை அடையாளம் காணுகிற 5வது காரியம், அவன் 666 என்ற எண்ணும் அதனுடைய முத்திரையோடு தொடர்புள்ள மனிதனாயிருப்பான். வெளிப்படுத்தின விசேஷம் 13:15 முதல் 18 வரையுள்ள வேதவசனங்கள். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகும், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாயும், மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆவியை கொடுக்கும்படி அதுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வரவான்கள், தரித்திர, சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும்
அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. அந்தி கிறிஸ்து வெளிப்படும் போது அவனுடைய பெயரிலும் 666 என்ற எண்ணிக்கை அடங்கியிருக்கும். அவன் கொண்டு வர முத்திரையிலும் 666 உண்டாயிருக்கும். அப்போது அந்தி கிறிஸ்து 666 என்ற அடையாளத்தோடு, எண்ணிக்கையின் அடையாளத்தோடு தொடர்புள்ள மனிதனாயிருப்பான். இந்த 666 என்ற எண் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் 2 இடத்துல சொல்லப்படுகிறது. அது அந்தி கிறிஸ்துவனுடைய பெயர் அல்ல, அந்தி கிறிஸ்துவின் எண்ணிக்கையும் அல்ல. ஆனால் அவனுக்கு அந்தி கிறிஸ்து கொடுக்கப்பட்ட பெயராகிய 666 என்ற எண்ணிக்கை வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் 2 இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒவ்வொரு வருஷத்தில் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறைய இருந்தது என்று சொன்னால், தாவீதின் குமாரனாகிய சாலமோன் இஸ்ரவேல் ராஜ்யத்தை ஆட்சி செய்யும் போது பல இடங்களிலிருந்தும் அவனுக்கு வருஷந்தோறும் வருகிற பொன்னின் நிறை 666 சேக்கல் நிறை பொன் இருந்தது என்று 1 ராஜாக்கள் 10:17 சொல்லப்பட்டிருக்கும். அதே காரியத்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் சாலமோனுக்கு வருகிற பொன்னின் நிறை 666 சேக்கல் நிறை என்று 666 என்ற ஒரு எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல எஸ்ராவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அதோனிகாமின் புத்திரர் 666 பேர் சொன்னார். பாபிலோனிலிருந்து எருசலேமில் கடந்து வந்த ஜனத்தின் எண்ணிக்கையில் உட்பட்ட ஒரு ஆளுடைய பேராகும் அதோனிகாம். அந்த அதோனிகாமின் வம்சத்தில் உள்பட்ட புத்திரர்கள் எல்லாவரும் 666 பேர் உண்டென்று எழுதப்பட்டிருக்கிறது. இது அந்தி கிறிஸ்து கொடுக்கப்பட்ட எண்ணிக்கை அல்ல. 666 என்றதான எண்ணிக்கை வேதாமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று உங்களை சுட்டி காட்டுறது மட்டும்தான். இது போலவே அந்தி கிறிஸ்துவின் பெயருக்குள்ளேயும் 666 என்றதான முத்திரை இருக்கு. இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஒரு முத்திரையை தரித்து கொள்ள வேண்டும். அந்த முத்திரை 666 என்று வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தில் நான் நேரமாகவே வாசித்து காண்பித்தேன். இந்த பூமியில் அந்தி கிறிஸ்து வெளிப்படும் போது வியாபாரங்கள் தடங்கலின்றி நடைபெறுவதற்கு, அவனை ஆராதிக்கிற ஆட்கள் யார் யாரெல்லாம் என்பதை அடையாளம் கண்டு கொள்வதற்கும் வசதியாக அவன் கொண்டு வருகிற ஒரு முத்திரை தான் 666 என்ற முத்திரை. அந்த தமிழ் மொழியில் 3 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 மிருகத்தின் முத்திரை, 2 அவனுடைய நாமம், 3 அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் அல்லாமல். நம்முடைய காலகட்டத்தில் பார்கோடு, QR கோடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது உள்ள காரியம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்தி கிறிஸ்து வரும்போது வியாபாரத்தை ஒருங்கிணைக்கும்படியாக அவன் கொண்டு வருகிற ஒரு முத்திரை தான் 666. இன்றைக்கு உள்ளது போல அவனுடைய ஆட்சி காலத்தில் கரன்சி அல்லது நாணயம், ரூபாய் நோட்டுகள் ஒன்றும் இருக்காது. எந்த பொருள் வாங்க வேண்டுமானாலும், எந்த பொருள் விற்க வேண்டுமானாலும் அதெல்லாம் இந்த
இந்த சீல், இந்த பார்கோடு வைத்துதான் விற்கவும் வாங்கவும் முடியக்கூடிய அளவுக்கு அவன் செயல்படுத்திக் கொண்டு வருவான். இப்போது உள்ள பேங்கிங் எல்லாம் டிஜிட்டல் பேங்கிங்காக மாறிக்கொண்டிருக்கிறது. நிசாரமாக நம்முடைய போன் மூலமாகவே ஒரு பொருளை வாங்க முடியும், விற்க முடியும், வாங்குற பொருளுக்கு காசு கொடுக்க முடியும். இது எல்லாம் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்ல அந்திகிறிஸ்து வெளிப்படும் போது இந்த கரன்சி, நோட்டுகள், காயின்கள் எல்லாம் முழுவதுமாக மாற்றப்பட்டு விற்கிறதும் வாங்குறதுமான காரியங்கள் முழுவதும் டிஜிட்டல் பேங்கிங்காய் அவன் செயல்படுத்தி கொண்டு வருவதற்கு வசதியாக கொண்டு வருகிற ஒரு முத்திரை தான் 666. இந்த முத்திரை தரிக்கிறவர்கள் அல்லாமல் யாருக்கும் விற்கவும் வாங்கவும் முடியாத ஒரு காலகட்டத்தில் நாம் கடந்து போய்கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பேருக்குள் எப்படி 666 இருக்கும்? உதாரணமாக ஹிட்லர் என்றதான ஒரு கிரேக்க வார்த்தை. இந்த ஹிட்லர் என்ற வார்த்தைக்கு உள் 666 என்றதான எண்ணிக்கை உள்ளடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியில் கணக்கு கூட்டும்படியாக எண்ணிக்கை என்பது எபிரேய மொழியில இருந்தாலும் சரி, கிரேக்க மொழியில இருந்தாலும் சரி, எண்ணிக்கைக்கு தெளிவான எண் கொடுக்கப்படவில்லை அந்த காலத்தில். அப்போது அவங்க அதன் ஆல்பபெற்றில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு எண்ணை அவர்கள் கணக்கிடுகிறார்கள். ஹிட்லர் என்றதான பேருக்குள் 666 என்ற எண் ஒளித்திருக்கிறதா. கிரேக்க மொழியில் ஏ என்றால் 101, பி என்றால் 102, சி என்றால் 103, டி என்றால் 104. இந்த வரிசையில் ஹிட்லர் என்ற பெயருக்குள் ஹைச் என்றால் 107, ஐ என்றால் 108, டி என்றால் 119, எல் என்றால் 111, இ என்றால் 104, ஆர் என்று சொன்னால் 117. மொத்தம் 666. இப்போ ஹிட்லர் என்ற வார்த்தைக்குள்ளே 666 என்ற எண்ணிக்கை மறைந்திருக்கிறது. இதுபோல நிறைய பேர்களுக்கு 666 எண் மறைந்திருக்க பேர்கள் வேறையும் நிறைய உண்டு. இதுபோலவே அந்திகிறிஸ்துவின் பெயருக்கு உள்ளாக 666 என்றதான எண்ணிக்கை உள்ளடக்கம் செய்யப்பட்டிருக்கும். இந்த முத்திரை தரிக்காத ஒருவருக்கும் அந்த காலத்தில் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. இனி இரண்டாவது, இந்த முத்திரை தரிக்கிறவர்கள் அந்திகிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும். முத்திரை தரிக்காதவர்கள் ஆராதிக்க வேண்டும், தரித்தவர்கள் ஆராதிக்க வேண்டும். அன்றைக்கு அவன் கண்டிப்பாக கட்டளையிடுகிற ஒரு காலம். அந்த முத்திரை தரிக்கிறவர்கள் அல்லாமல் விற்கவும் வாங்கவும் முடியாது. இதில் மிகவும் நெருக்கப்படுகிறது இந்த சத்தியங்களை அறிந்த கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், விசுவாசிகள். மிகவும் நெருக்கப்படுகிற ஒரு காலகட்டம். இப்போ விற்கவும் வாங்கவும் முடியாவிட்டால் எப்படி 3.5 வருடம் அவனுடைய கடின ஆட்சிக்கு முன்பாக நிலைத்திருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி உண்டு. அந்திகிறிஸ்துவின் காலகட்டத்தில் இந்த 666 முத்திரை தரிக்காவிட்டால் விற்கவும் வாங்கவும் முடியாது என்ற காலகட்டம் கடந்து வரும். அப்படி என்றால் அவர்கள் புசிக்கவும் முடியாது என்ற காலகட்டம் கடந்து வரும்போது கிறிஸ்தவர்கள், பரிசுத்தவான்கள், விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் முத்திரை தரிக்காமல் இருக்கும் போது என்ன செய்ய முடியும்? 2 காரியத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். ஆனால் ஒரு கூட்டம் தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், பரிசுத்தவான்கள், விசுவாசிகள், தேவனுடைய ஊழியர்கள், ஒரு கூட்டம் தேவனுடைய பிள்ளைகள் இந்த முத்திரை தரிக்க மாட்டார்கள். இந்த முத்திரை தரிக்காத கூட்டத்தில் 2 பிரிவினர் இருக்கிறார்.
ஒன்று, ஒரு கூட்டம் முத்திரை தரிக்காத நிமித்தமாகவும் அந்தி கிறிஸ்துவை ஆராதிக்காத நிமித்தமாகவும் இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள். அது உண்மை. அது எப்படி? தேவனுடைய கணக்கில், தேவனுடைய புஸ்தகத்தில் இரத்த சாட்சிகளாய் அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் யார் யார் மரிக்க வேண்டும் என்று தேவன் முன் நிர்ணயித்திருக்கிறாரோ அவர்கள் எல்லாவரும் விசுவாசத்திற்காக தைரியத்தோடு கூட போராடி முத்திரை தரிக்காமல் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியில் மரிப்பார்கள். அது உண்மை. ஆனால் ஒரு கூட்டம் ஜனத்தை அவர்கள் முத்திரை தரிக்காமல் இருந்தாலும் அவர்களை தேவன் பாதுகாப்பார். காரணம் என்ன? அந்தி கிறிஸ்துவின் வருகை முடிவின் நாட்களில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் இந்த பூமியில் இரண்டாவது முறையாக கர்த்தர் கடந்து வரும்போது இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் மரணம் அடையாமல் உயிரோடு இயேசு வரும்போது மறுமாக்கப்பட்டு வானத்துக்கு எடுத்து கொள்ளப்படுகிற லிஸ்டில் உள்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளும் மரணம் அடையவும் மாட்டார்கள். அந்தி கிறிஸ்துவின் கரத்தில் தேவர்களை ஒப்பு கொடுக்கவும் மாட்டார். அவர்கள் முத்திரை தரிக்காமல் இந்த பூமியில் கர்த்தர் அவர்களை பத்திரமாக பாதுகாத்து தம்முடைய வருகைக்கென்று அவர்களை ஆயத்தமாக்குவார். எடுத்து சொல்லுகிறேன், இரத்த சாட்சிகளாய் மரிக்க வேண்டும் என்று தேவனுடைய லிஸ்டில் உள்பட்டவர்கள் எல்லாவரும் அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் விசுவாசத்திற்காக நல்ல போராட்டம் போராடி இரத்த சாட்சிகளாய் மரிப்பார்கள். கர்த்தர் அதற்கான பலனையும் கிருபையும் அவளுக்கு கொடுப்பார். 2, மரிக்காமல் கர்த்தருடைய வருகையில் மறுமடைந்து எடுக்கப்பட வேண்டும் என்ற லிஸ்ட் உள்பட்ட ஒருவரையும் அந்தி கிறிஸ்து தொட முடியாது. அவருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுக்கவும் மாட்டார். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டார். கர்த்தர் அவர்களை பத்திரமாக பாதுகாத்து எலியாவை எப்படி கர்த்தர் பரிபோஷிப்பித்தாரோ அதுபோல அவர்களை போஷித்து பாதுகாப்பார் என்பது ஒரு சந்தேகம் வேண்டாம். கர்த்தருடைய வசனம் மிக தெள்ள தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. ஆனதினாலே அருமையான தெய்வ பிள்ளையே, அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் முத்திரை தரிக்காமல் கர்த்தருக்கென்று வாழ்ந்து நித்தியராத்திரி மகிமை அடையும்படியான பலனுக்காக இந்த நாட்களில் நாம் போராடி ஜெபித்து ஆராதித்து வசனத்தை உறுதியாய் பிடித்து கர்த்தருக்கென்று வாட வேண்டிய காலகட்டாயத்துக்குள்ளதான் நாம் இந்த நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுதான கேள்வி, இந்த முத்திரை தரித்தால் உள்ள தீமைகள் என்ன? அதுதான் கண்டிப்பா அறிய வேண்டியது. உலகத்துள்ள நல்லொரு சதமானம் ஆட்களும் உலகத்தில் வாழும்படியாகவும் உலகத்தின் நன்மை அனுபவிக்கும்படியாகவும் அந்தி கிறிஸ்துவின் கொடுமையை சகிக்காமல் இருக்கும்படியாகவும் முத்திரை தரித்துக் கொள்வார்கள். காரணம், முத்திரை தரிக்காவிட்டால் அவளுக்கு பூமியில வாழ முடியாது என்னுள்ள நிலை இருக்கிறபடியினால். அப்படி இயேசுவை மறுதலித்து முத்திரை தரிக்கிற கூட்டத்தில் என்னுடைய பைபிள் அறிவின் படி என்னுடைய அபிப்பிராயத்தின் படியும் சொன்னால் ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்களை முத்திரை தரிப்பார்கள், ஒரு கூட்டம் ஊழியர்கள் முத்திரை தரிக்க கூடும், ஒரு கூட்டம் விசுவாசிகள் முத்திரை தரிக்க கூடும், ஒரு கூட்டம் தேவ பிள்ளைகள் முத்திரை தரிக்க கூடும். காரணம், அந்தி கிறிஸ்து உபத்திரவம் சகிக்க முடியாமல் இந்த பூமியில வாழ முடியாது, புசிக்க முடியாது என் நிலைமை வரும்போது, அந்தி கிறிஸ்து கொடுமையை அவள் அனுபவிக்க முடியாத நிலை வரும்போது அவள் முத்திரை தரித்து கடந்து போவார்கள். அப்படி கிறிஸ்தவத்துக்குள்ளே இருந்தாலும் கிறிஸ்தவத்துக்கு வெளியாயிருந்தாலும் அந்தி கிறிஸ்து முத்திரை தரித்து கொண்டாலுள்ள தீமை என்ன? 1, அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலில் நித்திய காலமாய் தண்டிக்கப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 9 படிக்கிறேன்.
அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். இந்த அக்கினியும் கந்தகமும் என்று சொல்வது வெளிப்படுத்தும் விசேஷம் 21 அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்ப அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடல் என்று சொல்வதாகும் தி எட்டர்னல் ஹெல், நித்திய நரகம் என்று சொல்வது. ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, ஊழியர்கள் சில பேரா இருந்தாலும் சரி, விசுவாசிகள் சிலரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, முத்திரை தரித்து விட்டால் அவன் அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலில் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஒரு சந்தேகம் வரும். சிலர் சொல்வார்கள், மரித்ததுக்கு பிறகு மனிதனுக்கு ஒன்றுமே தெரியாது, மரித்தது பிறகு என்ன சம்பவிக்கும்? ஒன்றுமில்லை, மரணத்தோடு இந்த உலக வாழ்க்கை முடிந்து போகிறது அல்லவா, பிறகு எப்படி அக்கினியும் கந்தகம் எரிகிற அக்கினிகளில் பங்கடைவார்கள் என்று நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டால், இந்த பூமியில் மனிதனுடைய வாழ்க்கை கூடி போனால் வேதாகம அடிப்படையின்படி 80 வருஷம், 70 சயின்ஸின் அடிப்படையில் கடந்து வரும்போது இன்றைக்கு 103 வயது வரைக்கும் 106 வயது வரைக்கும் வாழ்கிறவர்கள் உண்டு என்று பலவேளை பத்திரிகை மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அது உண்மைதான். ஆனால் என்றைக்காவது ஒரு மரிக்கும் போது அவனுடைய ஆத்துமா, அவனுடைய ஆவி அவனை விட்டு பிரிந்து போகிறது. மரித்ததுக்கு பிறகுதான் மனிதனுக்கு வாழ்க்கையே ஆரம்பிக்கிறது. காரணம், நம்முடைய சரீரத்துக்கு தான் மரணம். மரணம் என்று சொன்ன வேறுபாடு. ஆவியும் ஆத்துமாவும் சரீரத்திலிருந்து வேறுபட்டுகிறது தான் மரணம் என்று சொல்கிறது. நமக்கு உள்ளே இருக்கிற ஆத்துமாவுக்கும் ஆவிக்கும் ஒரு யுகங்களிலும் ஒரு காலங்களிலும் மரணமே இல்லை. ஒரு மனிதன் மரித்ததுக்கு பிறகு அவன் நியாயம் விதிக்கப்பட்டு நியாயம் தீர்க்கப்பட்டு அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை ஏற்றுக்கொண்டவர்களும் யாராயிருந்தால் அவர்கள் அக்கினியும் கந்தகும் எரிகிற அக்கினி கடல்லே கத்த தூக்கி போடுகிறார். அந்த இடத்தில் கொஞ்ச நாளத்துக்கல்ல அவர்கள் வேதனை அனுப்பப்படுகிறது. இந்த பூமியில் 70, 80, 100 வயசு வரைக்கும் படாப்பாடு. இனி அவன் முத்திரையும் தரித்து ரட்சிக்கப்படாமல் ஆண்டவருக்கென்று வாழாமல் நரகத்துக்கு போனான். நரகத்தில் உள்ள வாழ்க்கை, அக்கினி கடல் உள்ள வாழ்க்கை நித்திய 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 யுகா 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 யுகமாய் அவன் நரக தீயில கிடந்து வேதனை அனுபவித்துக் கொண்டே இருப்பான் என்று வேதம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. காரணம், நரகத்தில் போகிற மனிதனுடைய ஆத்துமா ஒரு காலமும் அழியாது, மரிக்காது. உதாரணம், பாதாளத்தில் போன ஐஸ்வர்யவான் கூட அவன் பாதாளத்தில் தீயில் கிடந்து வேதனை அனுபவிக்கிறேன் என்று அவன் அறைகூவி சொல்கிறதாக ஐஸ்வர்யவான் லாசரு என்ற கர்த்தர் சொன்ன உவமையில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியில் மனிதனுடைய வாழ்க்கை சரியத்தை விட்டு ஆத்துமா வேறு பிரிகிறது வரைக்கும் தான், அதுக்கு மேல இல்லை என்று கணக்கு கூட்டி சொப்பனம் கண்கூடி இருக்காது. இந்த பூமி 70, 80, 100, 130, 120
பூமியிலிருந்து மாற்றப்பட்ட பிறகுதான், மரித்த பிறகுதான் உண்மையாகவே வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அந்த வாழ்க்கை ஒன்றில் நித்திய காலமா தேவனோடு கர்த்தரோடு வாழும் வாழ்க்கை, அது இல்லாவிட்டால் நித்திய காலமாய் நரகத்தில் கடந்து வேதனை அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கை. அப்போ அந்தி கிறிஸ்துவின் முத்திரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலில் தள்ளப்பட்டு பாதிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இனி இரண்டாவது, அந்த அக்கினி கடலில் அவர்களுக்கு ஒரு காலமும் இளைப்பாறுதல் என்றுள்ளதே கிடையாதா. அதே வெளிப்படுத்துகிற விசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்களுடைய வாதியின் புகை சதா காலங்களில் எழும்பும், மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. அதுக்குள்ள போகிறவனுக்கு இரவும் பகலும் ஒரு இளைப்பாறுதலுமே இல்லை. எப்போதும் அழுகை, எப்போதும் பற்கடிப்பு. காரணம், அக்கினி கந்தகம், அந்த கொடுமையான வேதனை சகிக்க முடியாமல் பற்களை கடித்து கொண்டு அக்கினியில் அவள் வெந்து கொண்டிருப்பார்கள், மரிக்கவும் மாட்டார்கள். மூன்றாவது, அந்தி கிறிஸ்துவின் முத்திரை தரித்துக் கொள்கிறவருடைய முடிவு. முத்திரை தரித்தவுடன் இந்த பூமியில் இருக்கும் போது கொடிய புண்களினால் பாதிக்கப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியில் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. முத்திரை தரித்தால் பூமியில் இருந்து அவன் மரிக்கிறது வரைக்கும் புண்களினால் பாதிக்கப்படுவார்கள். ஒரு மெடிக்கல் சயின்ஸினால் பரிகாரம் காண முடியாது, ஒரு மருந்தினால் பரிகாரம் காண முடியாது, ஒரு வைத்தியர்களால் பரிகாரம் காண முடியாது, ஒரு டாக்டர்மாரால் பரிகாரம் காண முடியாது. அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தரித்து விட்டால் அவனுக்கு கொடிய புண்கள், பூமியில மரிக்கிறது வரைக்கும் கொடிய புண். மரித்ததுக்கு பிறகு அவன் ஆத்துமா நரகத்தில் போய் நித்திய காலமாய் அவன் அக்கினி கந்தகத்தினால் பாதிக்கப்படுவான். மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு நிமிஷமும் நித்திய காலமாய் இளைப்பாறுதலே கண்டுகொள்ள முடியாது. இந்த சத்தியத்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகள், இந்த சத்தியத்தை நான் அறியவில்லை என்று உனக்கு ஒரு நாளும் தேவனுக்கு முன்பாக நீ தப்பித்துக் கொள்ள முடியாது. அருமையான தேவ பிள்ளையே, அருமையான தேவூழியர்களே, அருமையான விசுவாசிகளே, அருமையான கிறிஸ்தவர்களே, ஒரு பயங்கரமான காலகட்டத்துக்குள் நாம் போய்கொண்டிருக்கிறோம். வேதாகமும் வள்ளியும் புள்ளியும் தவறாமல் நிறைவேறிக் கொண்டிருக்கிற காலம். அந்தி கிறிஸ்து தன் முத்திரையுமாய் கடந்து வரும் காலம் வரப்போகிறது. அந்தி கிறிஸ்துவை எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? ஒன்று, அவன் தன் சுய நாமத்தில் கடந்து வருவான். 2, 666 என்ற எண்ணிக்கை உள்ள ஒரு முத்திரையோடு அவன் கடந்து வருவான். முத்திரை தரித்தால் இந்த பூமியில் சுபிட்சமாய் வாழலாம். ஆனால் நித்திய காலமாக நரகத்தில் வேதனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் காலம் முழுவதும் புண்களினால், கொடிய புண்களினால் வேதனை அனுபவித்து வாட வேண்டியிருக்கும். முத்திரை தரிக்காமல் கத்திருக்கென்று விசுவாசம் காத்து நிலைநிற்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், இரத்த சாட்சி லிஸ்டில் உள்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இரத்த சாட்சியில் மரிப்பார்கள் திண்ணம். ஆனால் இரத்த சாட்சி லிஸ்டில் உள்படாத எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் தேவன் அந்தி கிறிஸ்துவின் கையில் ஒப்பு கொடுக்காமல் பாதுகாத்து பராமரித்து அவருடைய வருகைக்கென்று அவளை ஆயத்தமாக்கி கொண்டே இருப்பார். அதுகொண்டு இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளையே,
அருமையான விசுவாசிகளே, ஊழியர்களே, அந்தி கிறிஸ்துவின் காலகட்டத்தில் நாம் நிலைநிற்கும்படியான தேவனுடைய கிருபையை இந்த நாட்களிலே அதிகமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக அதிகமாய் ஜெபித்து, அதிகமாய் உபவாசித்து, அதிகமாய் ஆராதித்து, அதிகமாக வசனத்தை ஆராய்ந்து வாசித்து தேவனுடைய கிருபை பெற்று கர்த்தருக்கு நிலைந்தால் நித்திய ராஜ்யத்தின் மகிமே நமக்கு நித்திய காலமாய் அவருடைய ராஜ்யத்துக்குள் கடந்து போக கர்த்தர் நமக்கு பாக்கியம் தருவார். இல்லாவிட்டால் அந்தி கிறிஸ்து முத்திரையை தரித்து கொண்டால் இந்த உலகத்திலும் வேதனை, நரகத்திலும் நித்திய காலமாய் உள்ள வேதனை, அந்த வேதனை அனுபவிக்காது இருக்கும்படி இந்த வசனத்தை கேட்கிற யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நீ மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, வசனத்தை கீழ்ப்படி, ஆண்டவருக்கென்று வாழ்ந்து வரும் நாட்கள் அந்தி கிறிஸ்து வெளிப்படும் போது அவருடைய முத்திரையை தரித்து கொள்ளாமல், எக்காரணம் கொண்டும் தரித்து கொள்ளாமல் கர்த்தருக்கு விசுவாசத்தை காத்து அவரை அறிக்கையிட்டு அவருக்கென்று வாழ்ந்து நித்திய ராஜ்யத்திலே போக கர்த்தர் கிருபை தருவாக. விசுவாசலாய நமக்கும் தேவனுடைய கிருபை பெற்றுக்கொண்டு கர்த்தர் கிருபை நிற்க கர்த்தர் கிருபை தருவார். அதற்காக நாம் ஆயத்தப்படுவோம். அன்பு ஊழியர்களாகிய நமக்கும் இந்த சுவிசேஷத்தை ஜனத்தோடு அறிவித்து நித்திய ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து கர்த்தருடைய கிருபையை அறிவித்து உலகத்தின் ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, அதற்கு அப்பால் இருக்கிற ஒரு மகிமை, நித்திய ராஜ்யத்தின் மகிமை அறிவித்து, இயேசுவை அறிவித்து ஜனத்தை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த கர்த்தர் நமக்கும் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. அடுத்த வீடியோவில் இயேசு கிறிஸ்து தேவனா என்ற கேள்விக்கு விடை அடுத்த வீடியோ உங்களோடு கூட பார்த்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. மாரநாதா.